ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் வந்து நடிகர் சிம்பு அவர்களோட 1 இயர் கால் ஷீட்டை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் 10 படத்துக்கு அப்புறம் நடிகர் சிம்பு அவர்கள் 1 வருஷமா தன்னை வந்து பயங்கரமா வந்து ரெடி பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால எல்லா படங்களையும் வந்து நடிகர் சிம்பு அவர்கள் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் இன்னமும் STR 48 படத்தோட ஷூட்டிங்கை வந்து படக்குழு வந்து ஸ்டார்ட் பண்ணாமே இருக்காங்க. ஸோ அதனால நடிகர் சிம்பு அவர்கள் வந்து இப்போ வேற டிரெக்டர்ஸ்ட வந்து கதை வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது சம்பந்தமான சில டீடைல்ஸ் தான் இப்போ வெளியே இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நடிகர் சிம்பு அவர்களுக்கு வந்து ஓப்பனாகவே தெரிஞ்சு போச்சு, இனிமேல் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தை வந்து நம்புறது வந்து ரொம்பவே வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சி தான் நடிகர் சிம்பு அவர்கள் 2023 வெளியான டைனோசர் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து MR மாதவன் வந்து இயக்கியிருக்காங்க. இந்த டிரெக்டர் தான் நடிகர் சிம்பு அவர்கள் வந்து கதை கேட்டிருக்காங்க. அந்த டிரெக்டர் சொன்ன கதை வந்து நடிகர் சிம்பு அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. அதனால நடிகர் சிம்பு அவர்கள் இந்த கதையை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பு அவர்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ டிரெக்டர் MR மாதவன் வந்து சிம்புக்கு பிடிச்ச மாதிரி அந்த கதையை வந்து ரெடி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா நடிகர் சிம்பு அவர்கள் வந்து அடுத்ததா அந்த படத்துல தான் இணைவாங்க. ஏன்னா வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் வந்து ஆல்ரெடி 1 இயர் கால் ஷீட்டை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலேயும் காலம் தாழ்த்துனாங்கன்னா கண்டிப்பா நடிகர் சிம்பு அவர்கள் வந்து டிரெக்டர் MR மாதவனோட இயக்கத்துல தான் நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கோலிவுட் வட்டாரத்தில் வந்து தகவல் வெளியாயிருக்கு. சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது. ஸோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய், உங்கள் CG.